ஆடி மாதம் என்றாலே அம்மனுடைய மாதம். ஆடி திருநாள் அம்மனுடைய திருநாள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். எதற்காக? ஆடி மாதத்துல அம்மனை தேடி வரும்போது அம்மன் என்ன செய்வாங்க, நாம் விதைக்கின்ற விதைக்கெல்லாம் மிகப்பெரிய மகசூலை அள்ளி தருவார்கள். ஆடி மாதம் என்றாலே சுபிட்சமான மாதம். ஆடி மாதம் என்றாலே சொல்லுவாங்க தக்ஷாய காலம் அப்படின்னு சொல்லிட்டு. உத்தராயணம் முடிந்து தக்ஷாயன காலம். ஆனால் தக்ஷிணேஸ்வரியாக இருக்கின்ற தாட்சாயினி என்ன செய்வார்கள், இந்த தக்ஷேஸ்வர காலத்துல தக்ஷாயன காலத்துல நம்மளுக்கு அள்ளி தருகின்ற ஒரு அம்சமாக நமக்கு கொடுக்குறாங்க. ஆடிப்பெருக்குனாலே பெருகி கொண்டே இருப்பது தானே ஆடிப்பெருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் நிறைய சுபிட்சத்துக்குரிய மாதம். ஆடி மாதத்துல அம்மா நமக்கு அல்லாத குறையாத செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி தர வேண்டும் என்பதற்காக ஆடி மாதம் முழுவதும் அம்மன் நிறைந்து இருப்பாங்க. ஆத்தாடி மாரியம்மா சோறு ஆக்கி வச்சு வாடி அம்மா ஆழாக்கு அரிசியை கூழாக்கி வச்சேன் தின்னுபுட்டு போடியம்மான்னு சொல்லிட்டு ஒரு மீனவ பாடல் நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கும் பெரியபாளையம்மன் கோயில் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மகாமாரியம்மன் மீனவர்கள் பண்ணானவங்கன்னா அடைக்கலம் கொடுத்ததுனால அந்த மகாமாரி என்ன செய்கிறார்கள், அந்த ஆடி மாதத்துல அம்மா அவர்கள் வீடெல்லாம் செய்கிறார்கள். ஏழைகள் எளியவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற பாகுபாடு மாரியம்மாக்கு கிடையாது. எப்பேற்பட்ட ஒரு அம்சத்துல இருந்தாலும் ஏழைக்கு ஏற்றவர்களாக தான் அம்மா வருவா. அம்மாக்கு ஒரு நொய் அரிசியால ஒரு கூழ், அந்த பச்சரிசியால ஒரு நொய் சாதம், ஒரு கூழ், ஒரு மோர் போதும் அம்மாக்கு. அவ்வளோதான். இந்த அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. பஞ்சபட்னி விரதம் இருந்து சமயபுரம் மகமாயி என்ன செய்கிறார்கள், நம்மளை காப்பாற்றுவதற்காக விரதம் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அம்மாவுக்கு நாம் இந்த தக்ஷாயனத்துல நாம் என்ன செய்கின்றோம், அந்த அம்மாவுக்கு கூழாக கொடுக்கின்றோம். கூழுக்கேத்த ஆத்தா கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகமாயியே கூழை தான் விரும்புவாங்க. கஞ்சி கவலையத்தோட தான் அந்த அம்மா நமக்கு காட்சி கொடுப்பாங்க. மாரியாயி என்றாலே சுபிட்சத்தை தருவாங்க. வருடம் மும்மாரி மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. மாரியம்மன் என்று சொன்னாலே வருடம் பொழுது மாரியை மழையாக பொழியணும், நம்ம வீட்டுக்கு அருள்மழையாக பொழியணும்ன்றது தான் அம்மாவோட எண்ணங்கள். தக்ஷாயன காலத்துல நிறைய உத்தராயண காலம் தர்ஷாயன காலமும் சந்திக்கின்ற காலகட்டத்தில் இயற்கையில பல மாறுபாடுகளும், அந்த இயற்கையில பல மாறுபாடு இருக்கின்ற நேரத்துல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடக்கக்கூடாதுன்ற அந்த ஆத்தா துடிப்பாங்க. ஏற்கனவே உத்தராயண காலத்துலதான் சித்திரை பங்குனியிலலாம் அம்மா பஞ்சபட்னி விரதம் இருக்கிறாங்க. ஆனா இப்ப தக்ஷாயன காலத்துல நம்ம அந்த நோய் நொடியிலிருந்து நம்ம காப்பாற்றுவள் தான் இந்த மகமாயி. இந்த ஆத்தா கருமாரி மகமாயி ஆடி மாதம் முழுவதும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருப்பாங்க. ஆடி 1லேருந்து ஆடி 30 வரை நம்ம எவ்வளோக்கு அவ்வளோ அந்த மகமாயை தொழுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மகமாய் இருப்பாங்க. ஆடி மாதம் முழுக்க அம்மா ஒவ்வொரு வீடாக வலம் வருவாங்க. அவங்களுக்கு வாசலில் ஒரு வேப்பலை கட்டி ஒரு கஞ்சி கவலையும் ஒரு கூழ் வச்சாலே போதும், அம்மா மனதார நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டு போவாங்க. அவங்க மிகப்பெரிய படையலே வேண்டாம், கூழ் கொடுத்தாலே போதும். அந்த அம்மாவுக்கு நிறைஞ்ச மனசுக்காரியாக என்ன செய்வாங்க, மகமாயி நம்மளை வாழ்த்திட்டு போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் திக்கற்றவங்களுக்கு தெய்வம் துணைன்றாங்கல்ல. இந்த ஆடி மாதம் பாருங்க, ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு எல்லையிலையும் அந்த ஆடி மாதத்துல அம்மன் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். ஒரு வேப்பஞ்செடி இருந்தா கூட போதும், அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அம்மாவை நினைச்சு கும்பிட்டு பாருங்க, அம்மா அடுத்த நிமிஷமே வேப்பலைக்காரி அந்த இடத்துல மகமாயி நின்றுருவாங்க. ஆடியிலேயே அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நாகத்துக்கு புத்துக்கு பால் தெளிக்கிறது தான். யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கின்றதோ, திருமண தடை இருக்கின்றதோ, திருமண பாக்கியம் வேணுமோ, அல்லது திருமண தோஷங்கள் இருக்கிறதோ, மாங்கல்யம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற நாகப்புத்துக்கு மஞ்சள் குங்குமம் தெளிச்சு பாலிட்டு முட்டையிட்டு நாக பூஜை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பஞ்சமி நாட்கள் எல்லாம் இந்த ஆடி மாதத்துல எல்லாம் நாக பூஜை செய்யும் பொழுது, நாகப்புத்துக்கு பூஜை செய்யும் போது கோயிலில் கூட 2 நாகம் பின்னினா மாதிரி இருக்கும். உங்க கையாலேயே அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை பண்ணி அந்த மஞ்சள் சரடோருக்கு தாம்பூலத்தாங்க வரவங்களுக்கு கொடுத்து அப்புறம் அங்க இருக்கிற அந்த தெய்வத்திற்கு ஒரு அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு நிறைந்த மாங்கல்ய பலம் கிடைக்கும், மாங்கல்ய தோஷம் விலகும், தீர்க்க சுமங்கலி யோகம் வரும், திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் வரும். அதே போல இந்த ஆடி மாதத்துல நாகபூஜை பண்ணுகின்ற காலகட்டத்துல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு தருகின்றவள் தான் இந்த ஆடியில வருகின்ற இந்த அன்னை மகமாய் அள்ளி தருகின்ற மாதம். ஆடி மாதத்துல பாருங்களேன், நாகம்மாலிருந்து
மகமாயிலேருந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம ஏத்தி ஒவ்வொரு தெருவுக்கு தெரு பாருங்க, மகமாயி ஏற்றி போற்றி துதிப்போம்ல, நம்மள போஷிப்போம்ல. அதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பெரும்பாலும் ஆடி மாதத்துல தான் பூவாடக்காரின்னு சொல்லிட்டு எல்லோர வீட்டிலேயும் அந்த சுமங்கலியாக இறந்த தெய்வங்கள், கன்னி தெய்வங்களுக்கெல்லாம் ஆடி மாசத்துல தான் படையலிடுகின்ற வழக்கமும் ஆடி மாதத்துல உண்டு. அம்மன் அருளை அள்ளி தருகின்ற மாதம் என்று சொன்னால் ஆடி மாதம். ஆடி மாதத்துல ஆடி பெருக்கு வருது, ஆடி பூரம் வருது. ஆடி மாசத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆடி மாசத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மனை வழிபடுவோம். ஓம் சக்தி தாயே கருமாரி, மகமாயே போற்றி, மாரியாத்தா போற்றி, அன்னையே போற்றி, ஆதிசக்தி போற்றினாலே போதும், அம்மா ஓடி வருவாங்க. ஆத்தா மகமாயின்னு சொன்னாலே போதும், இந்த அம்மா கூப்பிட்ட குரலுக்கு வந்துருவாங்க. சீத்தலேத்துவும் ஜெகன்மாதா, சீத்தலேத்துவும் ஜெகத்பிதா, சீத்தலேத்துவும் ஜெகதாத்ரி, சீத்தலாயே நமோ நமக. இதுதான் மகமாயியோடைய மந்திரம். என்ன என்று சொன்னால், தட்சிணாய காலத்துல மழைனா அதிகமா நிறைய சீத்தல நோய்கள் பெருகி அந்த ஜன்னி முதலான நோய்கள், சளி காய்ச்சல் முதலான நோய்கள் மக்களை பாதிக்காம இருக்கணும், யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கணுன்றதுக்காகவே இந்த சீத்தலாதேவி அம்மா மகமாயி ஆடி மாசத்துல நிறைந்து ஒவ்வொரு வீடு தேடி காப்பாத்துறாங்க. எங்கெல்லாம் வேப்பிலையை கட்டி வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் மகமாயி தன்னுடைய ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே போவாங்களாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் வாசல்ல வச்சுதான் கூழ விடுவாங்க. ஏன்னா அந்த ஏழைக்கேத்தவரை அம்மா ஒவ்வொரு வீடா குடிச்சிட்டே போவாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. சீத்தலா தேவி என்று சொல்றது, சீத்தல நோயிலிருந்து நம்மளை காப்பாற்றுவள் தான் இந்த மகமாயி, இந்த மாரியாத்தா. இந்த மகமாயி மாரியாத்தால ஆத்தா கருமாரி, சமயபுரத்தா மகமாயி, பாளையத்தம்மா, பங்காரு கருமட்சி, மருவத்தூர் அம்மா, அங்காள பரமேஸ்வரி, ஆதிசக்தி அம்மா அப்படின்னு இவங்களை வழிபட்டாலே போதும், 8 திக்கிலேருந்து ஓடி வர அம்மன் தான் இந்த அம்மா. மணிநாகமாக வருவாங்க. வேப்பில வாசனை அடிக்கும், தாழம்பூ வாசனை அடிக்கும், சந்தன வாசனை அடிக்கும். இந்த அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனாங்கன்றதுக்கு அடையாளமே இத்தனை வாசனை நம்மக்கிட்ட ஒரு கூழ கூட ஒரு மனம் வரும். ஆடி ஆடி பண்டிகை, பெருகுகின்ற பண்டிகை, சித்திராண்ணம் வைத்து வழிபட வேண்டிய பண்டிகை. அதே மாதிரி ஆடி பெருக்கும் அதே மாதிரி தான் பலவித பட்சணங்களோடு வழிபடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை, ஆடி பஞ்சமி, ஆடி மாத பௌர்ணமி இதெல்லாம் ரொம்ப சுபிட்சம். அதே மாதிரி இந்த முறை ஆடி அமாவாசை 2 முறை வருது. அந்த 2 முறையும் முன்னோர்களாக இருக்கின்ற பூவாடக்காரியாக இருக்கவங்களை வழிபடுகின்ற விஷயம். இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி இந்த ஆடி மாதம் பிறக்கிறது. அதுவும் திங்கட்கிழமை. திங்கள் நாளே சந்திரன், பெண் தெய்வத்திற்குரிய நாள். இந்த ஆடி மாதம் பெண் தெய்வத்திற்குரிய மாதமாக அந்த நாளிலே பிறக்கின்றது. இன்னும் சுபிட்சம். அம்மா தாயோட மகமாயி பௌர்ணமி நிலவா காட்சி அளிக்கின்ற அந்த மகமாயோட அருள் இந்த ஆடி மாதம் பூத்து குலுங்க போகிறது. உங்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை இந்த கேட்ட வரமாகி இந்த சமயவர தாய் மகமாயி படவேட்டம்மன் தரட்டும். இந்த ஆடி மாதத்தில் நிறைஞ்ச மனதால அம்மாவோட பூஜிப்போம். அதுவும் திங்கக்கிழமையாக வருகின்றது. வளர்பிறை சந்தனாக பௌர்ணமி நிலமாக காட்சி அளிக்கின்ற அந்த நிலவாக காட்சி இந்த மகமாயி மாரியாத்தா நம் இல்லத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கட்டும், இல்லத்தில் சுபிட்சத்தை கொடுக்கட்டும். ஆயுள், ஆரோக்கியம், தனம், தானியம் எல்லா விதமான அபிவிருத்தியும் இந்த அம்மா மகமாயி நமக்காக கொடுக்க வேண்டும். ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி அன்னை மகமாயி நம்மளை எல்லாத்தையும் காத்து அருள வேண்டும். நாம் நினைத்த காரியங்கள் எண்ணிய வாங்க நினைக்க வேண்டும். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க, என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்று அம்மா நமக்கு தேடித்தர வேண்டும். தேடி உன்னை சரணடைந்த தேசமுத்து மாறி, தேடுதனை நீக்கிடுவாய், கேட்டவரும் தருவாய், பாடியுனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடிநலம் செய்திடுவாய், என் குறைகளெல்லாம் தீர்ப்பாய் என்று மகாகவி பாரதியார் பராசக்தி அன்னை மேல மகமாயிக்கு பாடிய பாடலை பாடி அம்மாவை தொழுகின்றேன். தேசமுத்து மாறி, முத்துமாரி அம்மனாக, புண்டைநல்லூர் மாரியாக, வேர்க்காட்டு கருமையாக, சமயபுரம் மாரியாக, அலங்காநல்லூர் பத்ரகாளியாக, அகிலாண்ட நாயகியாக, அங்காள பரமேஸ்வராக, பாளையத்தம்மனாக, பவானி அம்மனாக, மருவத்தூராக அம்மா பல ரூபத்தில் ஆதிசக்தி அன்னை வேப்பிலைக்காரி நம்மளை வாழ வைக்கட்டும். திங்கள் முகமாக இருக்கின்ற காட்சி தருகின்ற அந்த ஆடியிலே அம்மா முழு நிலவாக நமக்கு வாழ்க்கையில் பிரகாசத்தை தர வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். ஆடி மாதம் அம்மனை தொழுதிடுவோம். அம்மாவனுடைய ஆத்தா மகமாயினுடைய கருணையை பெற்றிடுவோம்.